السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ரஹ்மானுடைய வேத வரிகளையும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தினந்தோறும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய இந்த உரையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளை எப்படி அது ஏற்படும் என்பதை கண்ணால் காண விரும்புபவர் திருமறை குர்ஆனுடைய 81, 82, 84வது அத்தியாயங்களை படித்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் 82, 84 ஆகிய அத்தியாயங்களை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் 81வது அத்தியாயம் இருக்கக்கூடிய அத்தக்வீர், சுருட்டுதல் என்ற அத்தியாயத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய அந்த 82, 84வது அத்தியாயங்களில் சொன்னது மாதிரியே இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை தத்துரூபமாகவே அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். சூரியன் என்னவாகும், சந்திரன் என்னவாகும், கடல்கள் என்ன நிலைக்கு ஆகும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மறுமை நாளுடைய ஆரம்பத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் நினைச்சுவோம் பக்கத்தில் கொண்டு வருவோம். அதை மனிதர்கள் பார்ப்பார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்தால் அங்கு ஜெயிக்க முடியும், நீங்க எங்கதான் போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி அல்லாஹ் இதில் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த கேள்வி இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை விளக்குகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நான் ஓதுறேன், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் படிக்கிறேன், உள்வாங்கி கேளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத ஷம்சு குவிரத், சூரியன் சுருட்டப்படும் போது அப்படிங்கிறாங்க அல்லாஹ். சூரியன் சுருட்டப்படும் பொழுது, அதாவது நேற்று கூட ஒரு சமூக வலைதளத்துல ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன். இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு காட்டுறாங்க. நீங்க இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இதையே நீங்க பெருசா நினைக்கிறீங்க. சூரியன் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படிங்கிறான். சூரியன் பூமியை விட பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாண்டமான ஒரு அளவு கொண்டுதான் சூரியன். அந்த சூரியனை தான் செய்யறான், அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்குறான், சுருட்டிடுவான் அல்லாஹ். உண்மையிலேயே சூரியனை பார்க்கும் பொழுது அந்த இமேஜ்ல போட்டிருக்கிறாங்க, கடையில் எல்முனை அளவு மாதிரி ஒரு சின்ன டாட் இருக்குது, பெருசா அந்த சூரியனை போட்டிருக்கிறாங்க. நீங்க இந்த சின்ன ஒரு டாட் இருக்கா, இதெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த சூரியனை பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஒரு ஆயிரக்கணக்கான சூரியன் பூமியை கொண்டு என்ன செஞ்சா உதாரணத்துக்கு உள்ள கொண்டு வச்சிடலாம், அவ்வளவு பிரம்மாண்டமானது சூரியன். அந்த சூரியன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரியன் சுருட்டப்படும் பொழுது இதன் நுஜூமும் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பொழுது, வானத்தில் பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, இது எல்லாம் என்ன செய்யும், உதிர்ந்து ஒண்ணும் இல்லாம விழுந்துரும். அப்படி விழக்கூடிய அந்த நேரத்துல ஒய்தல் ஜிபாலு சுயிரத், மலைகள் பெயர்த்தெடுக்கப்படும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள், பிரம்மாண்டமான மலைகள் ஒண்ணுமே இல்லாம அப்படியே பெயர்த்து எடுக்கப்படும். அப்படியே அடியிலிருந்து என்ன செய்யும், அப்படி பிடுங்கி எரியப்படுகின்ற மாதிரி அது தூக்கி எரியப்படும். மலைகள் பெயர்த்தெடுக்கப்படும் பொழுது இதழ் இஷாரு உத்திலத், நிறைமாத சினை ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படக்கூடிய நேரத்தில், அதாவது விலங்குகள்ல மனிதர்கள் பிரியமா இருப்பார்கள், அதுவும் ஒட்டகம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விலங்கு.
அதுவும் நிறைமாத சினை ஒட்டகங்கள் சொன்னா அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த ஒட்டகங்கள்லாம் இந்த நாள் ஏற்படக்கூடிய நேரத்துல கவனிப்பாரற்று விடப்படக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். வனவிலங்குகள் ஒன்று திரட்டப்படும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வனவிலங்குகளும் ஒரே நேரத்தில் என்ன செய்யப்படும், ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒய்தல் பிஹாரு சுஜிரத், கடல்கள் பற்ற வைக்கப்படும் பொழுது, கடல் எரியுமா? கடல் தண்ணி தானே எரியாது, ஆனா அல்லாஹ் சொல்லி காட்ட கடல் எரியுங்கிறான். கடல்கள் பற்ற வைக்கப்படும் பொழுது, ஒய்தன் நுஃபூசு சுபிஜத், உயிர்கள் இணைக்கப்படும் பொழுது, செத்து போனவங்களுடைய உயிரெல்லாம் சேர்க்கப்படுவானா இல்லையா, சேர்ப்பானா இல்லையா, அதால் அங்க சொல்லி காட்டுறான். உயிர்கள் இணைக்கப்படும் பொழுது, ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையிடம் என்ன குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டால் என விசாரிக்கப்படும் பொழுது, இதெல்லாம் மறுமையில் நடக்கும். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் என்ன குற்றத்துக்காக அந்த குழந்தையை நீங்க கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். அப்படிப்பட்ட அந்த நாள் கடுமையான நாளா இருக்கும். விசாரிக்கப்படும் பொழுது பதிவேடுகள் விரிக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய பதிவேடுகள் செய்யும் அல்லாஹ் விரிச்சிடுவான். எல்லாரும் அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பதிவேடுகள் விரிக்கப்படும் பொழுது, வானம் அகற்றப்படும் பொழுது, இந்த வானம் செய்யாது இருக்காது. இவ்வளவு பிரம்மாண்டமான வானம் எதுவுமே இல்லாம அது சுத்தமாக அகற்றப்படும் பொழுது, சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் பொழுது, என்னெல்லாம் சொல்றான் பாருங்க, எவ்வளவு விஷயம் இதெல்லாம் நடக்கும். சொர்க்கத்தை நாம் என்ன செய்வோம், பக்கத்துல கொண்டு வருவோம். ஒய்தல் ஜன்னத்து உஸ்லிஃபத், அதான் இதை விட்டுக்கணும். ஒய்தல் ஜஹீமு சுய்யிரத், 12வது வசனம். ஒய்தல் ஜஹீமு சுய்யிரத், நரகம் தீமுட்டப்படும் பொழுது, நரகத்தை என்ன செய்வான் அல்லாஹ் மேற்கொண்டு எரிப்பான். அல்லாஹ் தயார் பண்ணி தான் வச்சிருக்கிறான். இருந்தாலும் அந்த கியாமத்தினுடைய ஸ்டார்டிங்ல நரகத்தை என்ன செய்வான் அல்லாஹ் மீண்டும் தீமுட்டுவான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகம் தீமுட்டப்படும் பொழுது, ஒய்தல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் பொழுது, அப்பதான் அலிமத்து நஃப்சும் மா அஹ்தரத், ஒவ்வொருவனும் தான் கொண்டு வந்திருப்பதை அறிந்து கொள்வான். அந்த நேரத்துல இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னெல்லாம் செஞ்சானோ அதை அங்க மனுஷன் கொண்டு வருவான். அதை அவன் அறிந்து கொள்வான். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ், தொடர்ந்து ஓடி மறைகின்ற மீண்டும் உதிக்கின்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நட்சத்திரங்கள் மீது நினைச்சான், இந்த இடத்துல சத்தியம் செய்கிறான். ஒல்லைலி இதா அஸ்யஸ், பின்னோக்கி செல்லும் போதுள்ள இரவின் மீது சத்தியமாக, இரவின் மீது அல்லாஹ் நினைச்சான், இந்த இடத்துல சத்தியம் செய்கிறான். ஒஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், விடியும் போதுள்ள காலை நேரத்தின் மீது சத்தியமாக. இப்ப விடிஞ்சிருக்கா இல்லையா, இந்த காலை பொழுதின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இந்த குர்ஆனுடைய வார்த்தை இருக்கா இல்லையா, இது கண்ணியமிக்க ஜிப்ரீலுடைய கூற்றாகும். இந்த கூற்று யாருடைய கூற்று? கண்ணியமிக்க ஜிப்ரீலுடைய கூற்றாகும். ذي قوة عند ذي العرش المكين, அவர் யார் தெரியுமா? அந்த ஜிப்ரீல் இருக்கிறாரே, வானவருடைய தலைவர், அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு தன்மை அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறான். அவர் வலிமையுடையவர். சாதாரண ஒரு நிலையில உள்ளவர் இல்ல, வலிமையுடையவர். அர்ஷுக்குரியவனிடம் மதிப்பு மிக்கவர். அல்லாஹ்விடத்துல மிகவும் மதிப்போடு இருக்கக்கூடியவர் யாரு? இந்த ஜிப்ரீல். இவர் தான் செய்றாரு, இந்த கூற்றை முகமது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது கண்ணியமிக்க ஜிப்ரீல் எனும் தூதரின் கூட்டாகும். அவர் வலிமையுடையவர், அர்ஷுக்குரியவனிடம் மதிப்பு மிக்கவர். முத்தாஇன் சம்ம அமீன், அங்கு வானவர்களால் கீழ்ப்படியப்படுபவர், நம்பிக்கைக்குரியவர். ஒட்டுமொத்த வானவர்களுக்கு இவர் தான் தலைவர். இவருக்கு எல்லா வானவர்களும் கீழ்ப்படியப்படுவார். இவர் நம்பிக்கைக்குரியவர் என்றால் நினைச்சான் ஜிப்ரீல் அவர்களை சொல்லிட்டு, ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்கள் தோழர் முகமது இருக்கிறாரா இல்லையா, அவர் பைத்தியக்காரர் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, புதுசா சொல்றாரு, யாரெல்லாம் பார்த்தேன்னு சொல்றாரு, இவருக்கு எங்க எதிராம வேதம் வருதுங்கிறாரு அப்படின்ட்டு நீங்க இவரை பைத்தியக்காரர் சொல்றீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் தோழர் முகமது இருக்கிறாரா இல்லையா, அவர் பைத்தியக்காரர் இல்லப்பா, இது உண்மை, இது ஹக்கு, இது தெளிவான சத்தியம் என்றால் சொல்லிட்டு சொல்றான். வலக்கது ரஆஹு பில் உஃபுகில் முபீன், நபியாகிய இவர், என்னுடைய தூதராகிய இந்த முகமது
ஜிப்ரீலான அவரை தெளிவான அடிவானத்தில் கண்டார். அவர் கண்டது உண்மைதான். ஜிப்ரீல பார்த்தது என்னது? உண்மை. அவர் எங்க பார்த்தாரு? தெளிவான அடிவானத்துல ஜிப்ரீலை கண்டார். வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். இவர் மறைவான விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்வர் அல்ல. இவர் மறைவான விஷயத்துல ஒருபோதும் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவாரு. என்ன நடந்துச்சு, எல்லாம் என்னத்தை இறக்கனா எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. இவர் சொல்லிவிடுவார். இவர் கஞ்சத்தனம் செய்பவர் கிடையாது. வமா ஹுவ பி கௌலி ஷைத்தானிர் ரஜீம். இது விரட்டப்பட்ட ஷைத்தானின் கூட்டு கிடையாது. இந்த குர்ஆன் இருக்கா இல்லையா, இது அகிலத்தாருடைய கூட்டு, அகிலத்தாருடைய இரட்சகனுடைய கூற்று, ஷைத்தானுடைய கூற்று இல்ல. ஃபஐன தத்ஹபூன். எங்கப்பா நீங்க போறீங்க அல்லாஹ் கேட்கிறான். இதான் பாயிண்ட். நீங்க எங்கே செல்கிறீர்கள்? இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைச்சு இதை நான் அழிப்பேங்கிறேன். இதெல்லாம் சத்தியத்தை கொண்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த திருக்குர்ஆனை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். நீங்க எங்க போறீங்க? நீங்கள் எங்க செல்கிறீர்கள்? இந்த கேள்வி நீங்க பாருங்களேன். இந்த கேள்வி, ஒற்றை கேள்வி, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. எங்க போறான் மனுஷன்? அட, இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தம் என்ன? ஏன் உன்னை இறைவன் படைத்தான்? இந்த படைப்புடைய நோக்கம் என்ன? இந்த படைத்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து இறைவன் மரணிக்க செய்கிறான். அந்த மரணத்துக்கு பிறகு உன்னுடைய நிலை என்ன? நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. நிறைய பேர் விளங்க மாட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், ஃபஐன தத்ஹபூன். நீங்க எங்கப்பா போறீங்க? கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுதுதான் இந்த அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்கிறானே அதை வந்து புரிய முடியுது நம்மளால. இந்த சினிமா இருக்கா இல்லையா, சினிமா, இந்த சினிமால இன்னைக்கு மோகம் கொண்டு போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமா மோகம் தான் இன்னைக்கு வந்து நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. இந்த சினிமால என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுல நடக்கக்கூடிய அந்த நடிகனுக்கு ரசிகன் ஆகிறது, அதை பார்த்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுறது, ஒண்ணுமே இல்லாத குப்பையா இருக்கக்கூடிய இந்த சினிமாவை பெருசா பாக்குறான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபஐன தத்ஹபூன். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறானா இல்லையா? புஷ்பா 2 ஒரு படம் ஒண்ணு வெளியாகுது. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி புஷ்பா 1 முதல் பாகம் வெளியாச்சான். அது 2வது பாகம் வெளியாயிருக்கு. அது ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, கடுமையான ப்ரொமோஷன். இப்போலாம் அந்த படம்லாம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த நடிகர்கள் என்ன செய்வாங்க, வந்து அது வந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, குப்பை தான். அது வந்து மோசமான ஒரு நிலையில உள்ளதுதான் சினிமா ஃபீல்டு. அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படி இந்த படத்தை என்ன செய்யறான், வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்னைக்கிறான், மிக பிரம்மாண்டமான கூட்டம் போகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிடுறாங்க. தெலுங்கானால என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. வெளியிட்டா அந்த காட்சியை பார்ப்பதுக்கு அந்த படத்தை நடித்த நடிகை என்ன செய்வான், போவான். அது போகும்போது அதை பெருசா காட்டுவாங்க. பெருசா காட்டி இவர் வந்து விட்டார், அவர் வந்து விட்டார், இன்னும் பெரிய நாட்டுக்கு பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி இந்த மீடியாக்கள் என்ன செய்வாங்க, இந்த சினிமாக்காரர் முன்னாடியே போவாங்க. அவன் என்ன செஞ்சான், அவன் என்ன பண்றான், என்ன வாரான், எல்லாத்தையும் எடுத்து படத்தை அந்த செய்தி ஆக்குவாங்க. அப்ப அது மாதிரி தெலுங்கானால சத்தியம் ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு, ஒரு இடத்துல அதுல போடுறாங்க. முதல் காட்சி ரசிகர்களுக்காக சிறப்பு காட்சி மாதிரி போடுறாங்க. போட்டா கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் சாங்க நெருக்கடியில அந்த படத்தை போய் பாக்குறாங்க. எவ்வளவு டிக்கெட் எவ்வளவு நினைக்கிறீங்க? 5000, 10,000 டிக்கெட் எவ்வளவு? ஒரு படத்தை ஒரு 3 மணி நேரம் ஒரு அசிங்கத்தை பார்ப்பதற்காக, ஒரு ஆபாசத்தை பார்ப்பதற்காக, ஒரு மோசமான கலாச்சாரத்தை தோற்றுவிக்கக்கூடிய இந்த சினிமாவை பார்ப்பதற்கு என்ன செய்யறான், ஆயிரக்கணக்கில் காசை போடுறான். காசை மட்டுமா போடுறான், உயிரையே கொடுத்திருக்கிறாங்க. உயிரே போயிருக்கு. இந்த சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்ச நடிகர் என்ன செய்யறான், வரான். அவன் வரான், கட்டுக்கடக்காத கூட்டம், போலீஸால ஒன்றும் பண்ண முடியல. அவன் நீங்க போயிடுங்க, உங்களை பாக்குறதுக்கு ரசிகர்லாம் முண்டி அடிச்சிருக்கிற நெருக்கடியா இருக்குது, நீங்க போயிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் பார்த்து தான் போவேன், அவன் என்ன செய்யறான் இருக்கிறான். இப்படி இந்த நெருக்கடியில ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி ஸ்பாட்லயே மௌத்துங்க. இவரை பாக்குறதுக்காக, இந்த நடிகனை பாக்குறதுக்காக, இவரை பாக்குறதுக்காக, படத்தை பாக்குறது வந்து இருக்கிறான், இவரை பாக்குறதுக்காக முண்டி அடிக்க வரக்கூடிய இடத்துல நெருக்கடியில மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, பிடிச்சி உள்ள வச்சாங்க. ஒரு நாள் வச்சாங்க, நான் மறுநாள் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவன அவரை போய் எல்லா நடிகர் சக நடிகர்லாம் போய் பார்த்து ரொம்ப ஆறுதல் சொன்னாங்களாம். ஏன்னா பெரிய தியாகம் பண்ண மாதிரி, பெருசா ஏதோ நாட்டுக்கு பெரிய அர்ப்பணிப்பு பண்ண மாதிரி அவரை போய் பார்த்துட்டு இதெல்லாம் செய்தியில போடுறான். இவர் வந்தார், வெளியே வந்தவன எல்லாரும் போய் பார்த்தாங்க. எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள், என்ன நடந்திருக்கு? இந்த சினிமால இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயம் பலிகடாவா இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும்.
அந்த நடிகை இந்த நடிகை இந்த நடிகை அந்த பாட்டு இந்த பாட்டு இதெல்லாம் இன்னைக்கு நாள் பொழுது வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? அந்த பெண்மணி வர இறந்துடுறாங்க. அந்த பெண்ணுடைய ஒரு சின்ன பையன் அவனும் கூட்ட நெரிசல இது பண்ணி இன்னைக்கு மூளை செலவு ஆகி மூளை சாவு சொல்லுவாங்களா இல்லையா, கோமால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அந்த பெண்ணுடைய கணவர் இன்னொரு பிள்ளை 2 பேர் தான் இருக்கிறாங்க. மனைவி இறந்துட்டாங்க. இன்னொரு பையன் கிரிட்டிக்கான ஒரு நிலையில இருக்கிறான். எதுக்காக இந்த நிலை? எதுக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. அட அந்த நடிகை உன்னை மதிப்பானா? நீ ஏதாவது உனக்கு பாதிப்பு தான் வந்து உனக்கு தருவானா? கோடிக்கணக்கான காசை வந்து சம்பாதிக்கிறான், நம்முடைய காசை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதுவுமே பண்ண மாட்டார்கள். ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? ஏதாவது இயற்கை பேரிடர் ஏற்படக்கூடிய நேரத்தில் அள்ளி வந்து கொடுப்பாங்களா? ஒண்ணுமே இல்லாதவரை பார்த்து நீ உயிரை விடுறன்னு சொன்னா அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எங்கப்பா போறீங்க? இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? இன்சானு ஐயுத்துரக்க சுதா, நீங்கள் வெறுமனை விட்டுவிடப்படுவீர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்துக்குண்டான ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்களை நான் ஏன் படைச்சேன்? ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் கேட்கிறான், பேசுறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக நான் படைச்சிருக்கிறேன். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் தந்திருப்பது உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப என்ன நினைக்கணும்? நாம இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை நாம வணங்கணும். அதுதான் நான் கேட்கிறான், எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? சத்தியத்தை நோக்கி வாங்கன்னு அல்லாஹ் அழைக்கிறான். இப்படி அல்லாஹ் பேசிட்டு இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் ஐ யஸ்தகீம். உங்களில் நேர்வழியில் செல்ல விரும்பும் அகிலத்தாருக்கு இது அறிவுரையாகும். யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான வழியில போகாம நேரான வழியில நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த அருக்கு உங்களுக்கு சத்தியம் எது? திருமறை குர்ஆன். உங்களில் நேர்வழியில் செல்ல விரும்பும் அகிலத்தாருக்கு இது அறிவுரையாகும். ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலே தவிர நீங்கள் எதையும் நாட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சொல்லி காட்டுறான். நாளை மறுமையில் நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதையெல்லாம் நீங்கள் மறுமையில பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களான இருப்போம். வாழும் பொழுது உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது ஏகத்துவ கொள்கையோடு மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.